சிவகாசியில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில் விற்பனை செய்யப்படும் கருப்பட்டி மிட்டாய் வாடிக்கையாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் கடை ஒன்றில் கருப்பட்டி மிட்டாய் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. தற்போது ஆடி மாதம் தொடங்கியிருப்பதால் இதற்கு வாடிக்கையாளர்களிடம் வரவேற்பு அதிகரித்துள்ளது. சிவகாசின்னா மேட்சஸ் வைரஸ் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் தெரியும். ஆனால் எங்கள் ஊரில் ஃபேமஸ் கருப்பட்டி மிட்டாய் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ரெண்டாவது, நான் இவ்வளோ ஃபேமஸ் எதுக்கு காரணம்னா எங்கள் இதில் இன்னும் பாரம்பரியமாக இடிச்சு மாவு போட்டுக்கிட்டு இருக்கோம். அரிசி உளுந்து மாவில் பதமாக தயாரிக்கப்படும் கருப்பட்டி மிட்டாய் குதுப்பினார் கோபுரம் போல வட்ட வடிவில் பார்ப்பவர்கள் கண்ணை ஈர்க்கும் வகையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அழகே தனிதான். ஓலைக்குட்டானில் மிட்டாய் வழங்கப்படுவதால் நீண்ட நாட்களுக்கு சுவை மாறாமலும் கெட்டுப்போகாமலும் இருக்கும் என்கிறார் கடையின் உரிமையாளர் சீனிவாசன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கடையில வாங்கிட்டு வந்து கேக்குறாங்க, எங்களுக்குள்ள அங்க இருந்து வாங்கிட்டு வாங்க, சிவகாசில இருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விடுறாங்க. அந்த மாதிரி கேட்டு விடுறாங்க. நம்மகிட்ட வந்து சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொருளை நாங்க கொடுக்கறோம், தரமான பொருள். அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கருப்பட்டி மிட்டாய் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் அறியப்படாத பண்டமாகவே உள்ளது. ஆனாலும் இந்த கடையில் விற்பனை செய்யப்படும் கருப்பட்டி மிட்டாய் மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. நினைத்தாலே நாவில் எச்சில் ஊறும் கருப்பட்டி மிட்டாய் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் அனைவரும் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து சுதீர்.